ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி கடைசியாக ஃபைனலி ராகினியோடைய மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் மேரேஜ் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம்லாம் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. அது மாதிரியே வந்து மேரேஜ் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. நான் கூட இவங்க விஜய் காவேரிலாம் வருவாங்க, ஏதாச்சும் மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி போய் எதை நடக்கும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க கொடைக்கானல் தான் இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் பேரலாக ஷூட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க எதுக்கு கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் இருக்குது. பட் அப்கமிங் எபிசோட்ஸ் பார்த்தா நமக்கு கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான். பட் நான் கூட முன்னாடி நினச்சேன் ராகினியோட கல்யாணம் நடந்தால் எச்சு ட்ராக் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பக்கா வில்லியா. ஸோ ஒரு மாதிரி காமிச்சிருந்தாங்க இன்னைக்கு பசுபதியோட ஆட்டல்லாம். ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பேசின விதமும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் பேசுகிற விதமும் வேறையா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் வீட்டில். ஸோ தாத்தாவுமே ரொம்ப கோபமாக தான் போயிருந்தாரு. அதே போல் இவங்க கிட்ட, அதாவது நம்மளுடைய காவேரி ஃபேமிலிட்ட வந்து பேசினது, அது முக்கியமாக வந்துட்டு குமரன்ட்ட போயிட்டு ஓசி சாப்பாடு அப்படின்னு சொன்னது. ஸோ இது மாதிரி அதெல்லாம் ரொம்பவே கீழ்த்தரமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு நமக்குமே. ஸோ குமரன் ஒன்று வச்சுக்கணும், ஒரு அடி அடிக்கணும்னாச்சும் நான் நினச்சேன். பட் அவருக்கு வந்து இன்னைக்கு அடிக்க கூட முடியல. பட் ஏதோ அட்லீஸ்ட் அவர் பேசினாரு. நான் குமரன் கேரக்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே அதான். ஸோ ரொம்ப நாளாக பாவமாக காமிச்சிட்டு இருக்கீங்க, ஸோ அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் அவர் கொடுங்களேன் அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் நானுமே யோசிச்சேன். ஸோ அட்லீஸ்ட் கங்கா பேசுகிறதையாச்சும் நீங்கள் குமரனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதா. பட் எனிவே டீம் வந்து இது கன்சிடர் பண்ணி கொஞ்சம் அட்லீஸ்ட் பசுபதிக்கு ஆப்போசிட் ஏதாச்சும் குமரனை மூவ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ் நமக்காச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ராகினியோட கேரக்டர் அப்பா இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து வீட்டுக்கு வந்தோடனே போய் காலில் விழுறது, ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணதெல்லாம் எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் அதுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய காவேரியும் விஜயும் கொண்டு போனாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற சீரியல்ஸ் மாதிரி கொஞ்சம் டாமினேட்டிவாக, அதாவது வில்லிகள் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரிலாம் காமிச்சாங்கன்னா சீரியல் கொஞ்சம் போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதா. ஸோ பிரவீன் மென்சர் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா வில்லி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹீரோயினுமே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. நம்ம பாரதி கண்ணம்மாலே பார்த்துருப்போம், என் ராஜா ராணியிலுமே பார்த்துருப்போம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த சீரியல் அவர் என்ன பண்ண போறாருங்கிறதுக்கு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல கொடைக்கானல் ஷூட் வந்து இன்னும் ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு போல. சாரி, ஷூட் இல்லை, அந்த எபிசோட்ஸ் போயிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் இவங்க 2 பேர் கிளம்புற மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், குமரன் கங்கா. ஸோ இவங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்றா ரிட்டன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இனிமே இதுக்கப்புறம் காவேரி அண்ட் விஜயுடைய சீன்ஸ் கொஞ்சம் லவ் சீன்ஸ் இம்பார்ட்டன்ஸாக கொண்டு வரணும். அதே போல் காவேரியை கொஞ்சம் போல்டாக கொண்டு வரணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் இன்னைக்கு யமுனா பண்ணது ரொம்ப கடுப்பு. ஸோ நிவிக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது யமுனா மேலே கண்டிப்பாக கோவப்படுவார். ஸோ யமுனாவுமே இதை பற்றி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். ஸோ நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இந்த சீனுக்கு அப்புறம் அவங்க உடனே உணர்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி நான் உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.